பவர் பிளே எனும் கோவிலில் ரோஹித் சர்மாவே கடவுள் அப்படின்னு இந்தியா ஜெயிக்காதுங்கிற ஒரு நிலைமையில இருந்து இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிற நிலைமைக்கு கொண்டது யாரு? ரவீந்திர ஜடேஜா. அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் முத்து. அவரை எப்படி நீங்க உட்கார வச்சு இந்த அப்பேற்பட்ட ஒரு கேப்டனை டெஃபானட்டா நான் ஒத்துக்க மாட்டேன் முத்து. கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் சுமன் கில் கேப்டன் போட்டதுக்கு. எஸ் சுமக்கம் நேயர்களே, வணக்கம் ரமேஷ் அண்ணா, வணக்கம் அனி, வணக்கம் பத்ரி. இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி ஸ்குவாடை விட்டுருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை சொல்லிடுறேன், ஓடிஐ ஸ்குவாடை. அப்புறம் நம்ம ஒருத்தரையா கருத்து கேட்போம். ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஸ்குவாடை சொல்றேன். சுமன் கில் கேப்டன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், கேஎல் ராகுல், ஜூரல், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ் அண்ட் ஹர்ஷிப் சிங் அண்ட் பிரதீப் கிருஷ்ணா. இதான் ஸ்குவாடு. இப்போ பார்த்தீங்கன்னா பத்ரி, இதுல கேப்டன் கில்லு, ரோஹித் சர்மா கிடையாது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவர் பிளே எனும் கோவிலில் ரோஹித் சர்மாவே கடவுள் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு இருப்பேன். கண்டிப்பா முத்து, இது முழுக்க முழுக்க தப்புன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருந்திருக்கணும். ஓடிஐல அவர் தான் கண்டினியூ பண்ணியிருக்கணும் முத்து. நீங்க என்ன சொல்றீங்க ரமேஷனா? அதாவது ஒரு லெஜெண்ட் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா T20 அண்ட் சாம்பியன் அப்படி பேக் டு பேக் அடிச்சு கொடுத்தாரு. அப்படிப்பட்டு இருக்கும்போது இந்த ஓடிஐ கேப்டனை மாத்துறது நான் கண்டிப்பா அதை ஒத்துக்க மாட்டேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்தியாவின் தங்க மகன் சுமன் கில் ஓடிஐல வேற லெவல் ஆகுது. எஸ் 3 ஃபார்மேட்லயும் நல்லா ஆறாரு. T20ல கொஞ்சம் ரன் அடிக்க கஷ்டப்பட்டாலும் ஓடிஐ இந்த டெஸ்ட்ல வேற லெவல்ல ஆடினான்னு தான் சொல்லணும். அது மாட்டுக்கிறதே கிடையாது முத்து. பட் ஒரு லெஜெண்டுங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா, அவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 15-16 வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி கேமை கொண்டு போகிற ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பட் இது சுமன் கில்ட்ட இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தா கண்டிப்பா ரோஹித் சர்மாவை தான் கேப்டனா வச்சிருப்பேன் முத்து. அதை மாட்டுக்கிறதே கிடையாது. ரமேஷ் அண்ணா, இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜடேஜா இல்லாத பத்தி? இல்ல முத்து, நான் கண்டிப்பா அதை ஒத்துக்க மாட்டேன். ரவீந்திர ஜடேஜா நம்பர் 1 ஆல்ரவுண்டர். சிஎஸ்கேக்கு தோனி கீழே எப்படி விளையாண்டுக்கிறது நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஆல்ரவுண்டரை உட்கார வைக்கிறது ஸ்குவாட்ல எடுக்காத போது நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க பத்ரிட்ட வேணா கேட்டு பாருங்க, இல்ல ஸ்ரீகாட்டை வேணா கேட்டு பாருங்க, இல்ல அனிட்ட வேணா கேட்டு பாருங்க. யாரா இருந்தாலும் ஜடேஜாவை ஸ்குவாட்ல எடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் முத்து, 2019 நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல எல்லா பேட்ஸ்மேனும் திணறிக்கிட்டு இருந்தப்ப இந்தியா ஜெயிக்காதுங்கிற ஒரு நிலைமையில இருந்து இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிற நிலைமைக்கு கொண்டது யாரு? ரவீந்திர ஜடேஜா. அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் முத்து. அவரை எப்படி நீங்க உட்கார வச்சு இந்த ஸ்குவாட்ல எடுக்காம இருக்கீங்கன்னு டெஃபினட்டா ஒண்ணுமே புரியல. ஆஸ்திரேலியா மாதிரி சேனா கண்ட்ரில ரவீந்திர ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன் முத்து. எனக்கு தெரிஞ்ச ஸ்குவாட்ல கண்டிப்பா ஜடேஜா இருந்திருக்கணும். அந்த ஹர்ஷித் ராணா என்ன முத்து பண்ணாரு நீங்க சொல்லுங்க பத்ரி. அந்த ராணா என்ன பண்ணாருங்கிற ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்காங்க. டெஃபினட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா ஜடேஜா என்னோட ஸ்குவாட்ல இருந்திருப்பாரு முத்து. அனி, ஓவராலா உங்க கருத்து என்ன அனி இந்த ஸ்குவாடை பத்தி? இல்ல முத்து, இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நானும் ரமேஷ் அண்ணா சொல்றதுதான் சொல்றேன். ஜடேஜா கண்டிப்பா ஆடி இருக்கணும். என்ன முத்து, இது ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் சிஎஸ்கேக்காக. எஸ் ரமேஷ் அண்ணா சொன்னாரு சிஎஸ்கேக்காக எவ்வளவு ஆடி கொடுத்துருக்காரு, 2019 எப்படி ஆடி கொடுத்தாருன்னு 1 செகண்ட் சொன்னாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஜடேஜாவை எப்படி ஸ்குவாட்ல எடுக்காம இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கேன் முத்து. ஒரு ரோஹித் சர்மா, ஒரு ஹிட்மேன், அதாவது பேக் டு பேக், அதாவது டைட்டில் அடிச்சு கொடுத்துருக்காரு. 2013 அப்புறம் டைட்டிலே இல்லைங்கிற பட்சத்தில் தொடர்ந்து 2 டைட்டில் அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டன் மெட்டீரியல் ரோஹித் சர்மா, ஹிட்மேன். 2022 அப்ப இந்தியா ஒரு நல்ல ஸ்டார்ட், அக்ரெஷன் ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தப்ப கேப்டன் நான் வரேன்டா, நான் ஆடி காட்டுறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்து, எஸ் அப்கோர்ஸ் எதிர்பார்க்காத விதமா 2023 ஃபைனல் தோத்துட்டோம். பட் அந்த ஸ்டார்ட் எங்க இருந்துச்சுன்னா ரோஹித் சர்மா இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு கேப்டன் டெஃபினட்டா நான் ஒத்துக்க மாட்டேன் முத்து. கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் சுமன் கில் கேப்டன் போட்டதுக்கு. எஸ் சுமன் கில் குவாலிட்டி பிளேயர், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. என்ன பொறுத்த வரையும் கண்டிப்பா நானும் பத்ரன் ரமேஷ் என்ன சொன்ன மாதிரி ஜடேஜா ஸ்குவாட்ல இருந்திருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டன் இருந்திருக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் முத்து, போக போக தெரியும். ஒருவேளை ரோஹித் சர்மா சுமன் கிலுக்கு கற்றுக் கொடுப்பாரான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி கன்ஃபார்மா நான் 2027 முடிய விளையாடணும்னு ஆசைப்படுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் முத்து.